வந்து பின்னாடி ஷோகேஸ். இதில் வந்து எல்லாமே என்னோடய மெமரிஸ் மட்டும் தான். இல்லை இருந்து அப்படி இந்த பக்கம் வந்தேன்னா இதுதான் என்னோடய கிச்சன். நான் கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணலை, எப்போதுமே என்னோடய கிச்சன். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம், எங்களோட பெட்ரூம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்னோட வந்து பேக், எனக்கு இவ்வளோ தான் பேக்குங்க. 1 2 3 4 ஒரு 5 பேக். இது வந்து என்னோடய பார்க்கிங் ஏரியா. ஸோ இதான் நம்மளோட மெயின் கேட்டு. இது நம்ம அப்பாச்சி பைக், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பைக்கு வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய பேர் தான். கொஞ்சம் சில நேரம் கிளைமேட் கொஞ்சம் இதாக இருந்தால் நிறையா துணியெல்லாம் துவைச்சி தான் மடிக்கணும். ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏஜே ஃபேமிலி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து அக்கா ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ வந்து ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் வந்து கேமரா ஆன் பண்ணி நானாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ இதான் நம்மளோட மெயின் கேட்டு. இது நம்ம அப்பாச்சி பைக், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின பைக்கு வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய பேர் தான் இருக்கும், பிரீத்தா. இந்த சரி வந்து ஏஜே ஃபேமிலிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் வெளியே தான் வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட பழைய சோபா வந்து எதுக்காண்டி வெளியில் போட்டிருக்கோன்னா, இது வந்து தூரப்பட மனசில் பார்த்துக்கோங்க, நல்லா தான் இருந்துச்சா. ஸோ வந்து வெளியில் வந்து நம்ம காத்தார உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியே போட்டுட்டோம். இதுதான் எங்களோட வெளியில் கார் பார்க்கிங். தான் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா இதுதான் ஹால். இதுதான் எங்களோட ஹால், ஓகேவா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட வந்து ஜெபம் பண்ணுற இடம் வந்து எனக்கு இதுதான் பார்த்துக்கோங்க. எப்போவுமே செவ்வாய் வெள்ளி எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து பூலாம் வாங்கி நான் போட்டு எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன். இது வந்து எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும், நான் போட்டிருக்கேன். இது வந்து பின்னாடி ஷோகேஸ். இதில் வந்து எல்லாமே என்னோடய மெமரிஸ் மட்டும் தான் இதில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஸ்கூல் பசங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே வந்து எங்களோட ஃபோட்டோஸ் இருந்து அப்படி இந்த பக்கம் வந்தேன்னா இதுதான் என்னோடய கிச்சன். நான் கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணலை, எப்போதுமே என்னோடய கிச்சன் எப்படி இருக்குமோ நான் அதே மாதிரி தான் காமிக்க போகிறேன். இதுதான் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு, அதனால் இந்த மாதிரி மீஷோவில் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய கிச்சன். நான் வந்து மளிகை பொருள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வாளியில் தான் வைப்பேன். தேவைப்படுற பொருளை மட்டும் எடுத்து வச்சுப்பேன். இதுதான் நம்மளோட கிச்சன். பொருள் அடக்கி வச்சுருக்கேன்னா இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் பாத்திரம் அடிக்க வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் எப்போவுமே இருக்கும் என்னோடய கிச்சன், அவ்வளோதாங்க. எப்போவுமே எதுவும் மேலே எதுவுமே வைக்க பிடிக்காது. சாப்பாடு ஐட்டம் மட்டும் இது பார்த்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி உடனே வச்சுருவேன். இப்போது கிச்சனை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 பெட்ரூம், இந்த ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட்டு பெட்ரூம். இங்கே வந்து எங்கள் அத்தை அந்த பெட்ரூம் யூஸ் பண்ணாங்க. அத்தை தான் படிப்பாங்க. துணியாக கிடக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் சில நேரம் கிளைமேட் கொஞ்சம் இதாக இருந்தால் நிறையா துணியெல்லாம் துவைச்சி தான் மடிக்கணும். இதுதான் எங்கள் அத்தை ரூம். என் அத்தையோட திங்ஸு, எங்கள் பசங்க திங்ஸு, துணி, நார்மல் ரஃப்யூஸ் துணியெல்லாம் இந்த ரூமில் தான் இருக்கும். இது ஒரு ரூமு. அதுக்கு அடுத்து வந்து எங்கள் ரூம் பார்க்கலாம். அப்படி பாத்ரூம் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பாத்ரூம். இது வந்து இந்தியன் டாய்லெட் தான். பாத்ரூம் மாடல் பார்த்துக்கோங்க. நாங்கள் சூஸ் பண்ண மாடல் வேறு, பட் எங்களுக்கு வந்து அமைஞ்ச மாடல் வேறு. இதில் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்தியன் டாய்லெட். அப்புறம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம், எங்களோட பெட்ரூம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்னோடய வந்து பேக், எனக்கு இவ்வளோ தான் பேக்குங்க. 1 2 3 4 ஒரு 5 பேக். இது வந்து என்னோடய மெட்டீரியல். அப்புறமா இது வந்து என்னோட துணி, என்னோடய பசங்க துணிக்கு ஒரு பீரோ. அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பீரோ இருக்கும். அது வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அத்தைக்கும் ஒரு பீரோ. அந்த மாதிரி நாங்கள் பிரித்து வச்சுட்டோம். இது வந்து உள்ள அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். இது நல்லா பெருசாக இருக்கும், பார்த்துக்கோங்க அந்த பாத்ரூம். அப்புறமா அப்படியே வந்தோன்னா இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு ஸ்டூல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டூல் வந்து தான் பெருசுங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து யார் யூஸ் பண்ணுறா தெரியுமா? என்னோடய ஹஸ்பண்டோட கிரிக்கெட் பேக். இதுதான் அந்த பேக். ஒரு நாள் இதையும் வந்து
என்னென்ன இருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டுருவோம். ஓகேவா? அப்புறம் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு நேரம் வாங்கிட்டு தந்தாங்க இந்த பொம்மை. அப்புறம் இது வந்து நான் வந்து இப்போது கல்யாண நாளைக்கு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தேன். அந்த கீச்சன் எதுலேயுமே தொங்க போடல, லாஸ்ட்டில் இங்கே தான் தொங்க போட்டு வச்சுருக்குது. அவ்வளோதான். அப்புறம் பவுட்ரு என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் பரிசெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க. அப்புறம் இது நம்ம கட்டல். இவ்வளோதாங்க ஹோம் டோர் வீடியோ. நம்மளோட சிம்பிளான வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.